ஐயோ சரவணன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க புனிதாவுக்கு காய்ச்சல், அவங்க காலில் விஷமுள்ள ஏறி மயக்கம் போட்டுட்டாங்க. மயக்கமா? ஐயோ கபிலன், என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சரவணன், இருங்க இருங்க. அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஐயோ எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு கபிலன். பதறாதீங்க சரவணன், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. புனிதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்க. டெம்பரேச்சரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. நான் இப்போ தான் தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ணேன். சரவணன், நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இங்கே புனிதாவை பார்த்துக்கிறேன். இது எப்படி நடந்தது கபிலன்? விஷமுள்ள குத்தி இருக்குன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படி விஷமுள்ள வந்திருக்கும்? நடுவில் என்னென்னமோ நடந்துருச்சு சரவணன். இந்த தண்டப்பாணி உங்கள் அக்காவை கடத்தி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டான். அப்புறம் உங்கள் அக்காவை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியாக நான் காட்டுக்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். நடுவில் காட்டிலேருந்து உங்கள் அக்கா தப்பிக்கும் போது தான் விஷமுள்ள ஏறிடுச்சு. நல்லவேளை சரியான டைமில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். சரவணன், சாரி, நான் புனிதாவை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு இருந்திருக்கணும். காலையில் கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன். நீங்கள் கிளம்பி போன சமயத்தில் தான் புனிதாவை யாரோ கடத்திருக்காங்க. கபிலன், நான் கூட இருந்திருக்கணும். நீங்க தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல அக்கா கூடவே இருந்திருக்கணும். பகல் நேரம் தானே, இனி என்ன ஆக போகுதுன்னு நினைச்சேன். தண்டபாணியை பத்தி நீங்க அவ்வளவு சொல்லியும் நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். என் அக்காவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் கபிலன். ஐயோ சரவணன், நீங்க அங்க இருந்ததுனாலதான் அக்காவை காப்பாற்ற முடிஞ்சது. நைட்டு முழுக்க தூங்காம நீங்க எப்படி அக்காவை பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். அக்காக்கு சரியானதும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரவணன், இங்கே பாருங்க, இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் யாருமே இப்படி ஆகணும்னு எதிர்பார்க்கலையே. இந்த பாருங்க, உங்கள் அம்மா இருக்கிற நிலமையில நீங்கள் இதை அங்கே சொல்ல முடியுமான்னு தெரியல. எதையாவது சொல்லி சமாளிக்க முடியுமான்னு பாருங்க சரவணன். சரி, அப்பாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு கபிலன். இந்த ஆப்ரேஷன் இங்கே சகஜமாக பண்ணுறதுதான். சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நேரம் பேச முடியாது. அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் வைக்கிறேன். ஓகே சரவணன், ஓகே. மாப்பிள்ள, உன்னைய தான் தேடிட்டு இருந்தேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வரக தான் கேட்டான். அதான் யாரு இவ கபிலங்கிட்டியா பேசின மாப்பிள்ள? மாமா, அக்காவுக்கு விஷ காய்ச்சலாம். இன்னும் அங்கிருந்தே கிளம்பலையா? என்ன மாப்பிள்ள சொல்ற? ஐயோ, இதுக்குதான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்ட மாப்பிள்ள. புள்ளைய தனியா அனுப்ப வேணான்னு. இப்ப பாத்தியா என்ன நடந்து போச்சுன்னு? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு புனிதா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு சொல்லலாம்னு நினைக்கும் போது கரெக்டா கட்டாயி போச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். தொடர்பு இல்லைக்கு அப்பால இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்துச்சுப்பா. அப்பவே என் மனசெல்லாம் உறுத்தல இருந்துச்சு. அப்புறம் இப்ப பாத்தியா புனிதாவுக்கு இப்படி ஆகி போச்சுது. எனக்கு இது என்ன சோதனைன்னு புரியலப்பா. சரி, அதை விடு. இப்ப புனிதா எப்படி இருக்கிறாளாம் அது கேட்டியா? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்களா? சரியாயிடும் கபிலன் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவங்களால அங்க இருந்து கிளம்ப முடியாது மாமா. நான் உடனே போய் அம்மா கிட்ட சொல்றேன். மாப்பிள்ள, நல்ல வேலை செய்ய போனேன். உன் அம்மா எப்படி கிடக்குறான்னு பாத்தி இல்ல? இப்ப போய் புனிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ நிலைமை என்ன ஆகும்? அதை யோசிச்சியா? என்ன மாமா செய்ய முடியும்? அக்கா எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மாவை எப்படிதான் சமாளிக்கிறது? சமாளிக்கும் ஒண்ணு செய். ஏற்காட்டுல பயங்கரமான மழை, அதனால பாதையில பாறையெல்லாம் உருண்டு கிடக்குது. அவ வரதுக்கு இன்னொரு நாள் ஆகும். அப்படி இப்படின்னு ஏதாவது உருட்டு அது வரைக்கும் சமாளிச்சுக்குவோம். அம்மா கிட்ட சொல்ல வேணாம். என்ன மாப்பிள்ள, உன் அம்மா பக்கத்திலேயே இருந்து அவ என்ன பாடுபட்டான்னு பார்த்து மனசு கஷ்டப்பட்டு போய் கிடக்குற மாப்பிள்ள. நீ போய் இதை வேற சொல்லி அவளோட பிரஷர்லாம் ஏத்தி விட்டுறாத. நான் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சரியா? சரி மாமா, நான் அப்படியே சொல்லிடுறேன். புனிதா எப்படியும் நாளைக்கு திரும்பி வரத்தான் போறா. அதுக்குள்ள நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும். டேய் நாச்சி முத்து, நீ நினைச்சதுதான்டா நடக்க போகுது. புனிதா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்ககிட்ட மனசுல இருக்கிறத சொல்லிடணும்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா உங்க கண்ணை பார்த்தா என்னால பேசவே முடியல புனிதா. உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒரு நாள் நீங்க இல்லைன்னா கூட பதறிடுறாங்க.
நானும் அப்படித்தான் புனிதா. நீங்க என் கூட இல்லைன்னா எதையோ இழந்த மாதிரி ஆயிடுறேண்ணா. புனிதா, என் கூட வாழ்நாள் முழுக்க நீங்க இருக்கணும். இதை நான் உங்ககிட்ட எப்போ எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல புனிதா. ஒரு குடும்பத்தோட தேவதை நீங்க. எனக்கு ஒரு வரம் கொடுப்பீங்களா? நீங்க என்னை ஏத்துப்பீங்களா? புனிதா, புனிதா, நான் கூப்பிடுறது கேக்குதா உங்களுக்கு? புனிதா, கபிலன், புனிதா, 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 நீங்க பத்திரமா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் உங்க கூட தான் இருக்கேன். எனக்கு என்னாச்சு கபிலன்? காட்டில் உங்க காலில் விஷமுள்ளு ஏறினால உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே மயக்கம் போட்டுட்டீங்க. நல்ல வேளை ஹாஸ்பிட்டலில் சரியான நேரத்தில் உங்களை சேர்த்ததுனால உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. விஷக்காய்ச்சல் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் மயக்கத்தில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சு. அதான் கண்ணு முடிச்சிட்டீங்க. தேங்க்ஸ் கபிலன். ஐயோ புனிதா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் கண்ணு முடிச்சதே எனக்கு சந்தோஷம்தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கபிலன். இருங்க, பார்த்து சாஞ்சுக்கோங்க. இப்போ ஓகேங்களா? சாரி கபிலன், என்னாலதான் உங்களுக்கு சிரமம். ஐயோ சாரி தேங்க்ஸ் எல்லாம் இல்லாமல் ஏதாவது புதுசாக சொல்லுங்களேன். இவ்வளோ நேரம் உங்கள் குரலை கேட்காம எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. கபிலன், எனக்கு பசிக்குது. ஐயோ புனிதா, இட்லி இருக்கு, சூடாக தான் இருக்கும். போய் எடுத்துட்டு வரட்டுமா? இந்த ஒரு நிமிஷம். தாங்க புனிதா, சாப்பிடுங்க.